الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال أيضا إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من يوم أكثر من أن يعتق الله عبدا من النار من يوم عرفة أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 2வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, சில காலங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான், கௌரவப்படுத்தி இருக்கிறான். சில தினங்கள் வருடத்தில் ஒரு தடவைதான், சில தினங்கள் வாரத்தில் ஒரு தடவை, இன்னும் சில தினங்கள் மாதத்தில் ஒரு தடவை, இன்னும் சில நேரங்கள் நாளாந்தம். அந்த அமைப்பிலே கண்ணியமானவர்களே, வருடத்தில் வருகின்ற நாம் கழிக்கின்ற சந்திக்கின்ற நாட்களிலே மிக சிறப்பு வாய்ந்த 10 தினங்களில் 9வது தினத்தில் பெரும்பாலும் அனைவரும் நோன்பு நோட்டவர்களாக அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இரவுகளில் சிறந்தது ரமதானுடைய இறுதி 10 இரவுகள். பகல் நேரத்திலே சிறந்தது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்கள். அதே போன்று இரவுகளில் தனி இரவிலே சிறந்தது லைலத்துல் கத்ர். தனியான ஒரு நாளில் பகலில் சிறந்தது அரஃபாவுடைய தினம். அரஃபாவுடைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். அல்லாஹ் மிகவும் அதிகமாக நரக விடுதலை கொடுக்கின்ற ஒரு தினம். அதே போன்று கண்ணியமானவர்களே, மிக சிறந்த தினம் என்பதாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட ஒரு சிறந்த தினமாக சில ஹதீஸ்களிலே பதியப்பட்டிருக்கிறது ஹஜ் பெருநாளுடைய ஈதுல் அல்ஹாவுடைய தினம். மிக சங்கையான, மிக மதிப்புக்குரிய ஒரு தினமாக யௌமுன் நஹர், அந்த பெருநாளுடைய ஹஜ் பெருநாளுடைய தினம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு யூதர் உமரலியோட வந்து சொன்னான், உமரே, உடைய குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கிறது, அது எங்களுடைய வேதத்தில் அமைந்திருந்தால், எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணியிருப்போம், கொண்டாடி இருப்போம், பெருநாளாக ஆக்கியிருப்போம்.
என்ன ஆயத் என்று கேட்டார்கள் எல்லானவர்கள். அதை நான் ஆரம்பத்தில் ஓதிய ஆயத், அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் அல் இஸ்லாம தீனா. இன்று உங்களுடைய மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். என்னுடைய அருட்பாக்கியங்கள், என்னுடைய நியாமத்துகளை உங்களுக்கு நான் அதை சம்பூர்ணப்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக பொருந்திக் கொண்டுள்ளேன். இவர் நினைத்துக் கொண்டு சொன்னார், உமரலிலான் இதை பற்றி சரியாக தெளிவில்லையாக இருக்கும் என்று. உமரலிலான் சொன்னார்கள், ஏய் அது யாருக்கு, எங்கு, எந்த இடத்தில், எந்த நாளில் இறங்கியது என்று தெரியும் எனக்கு. அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. அது அரஃபாவுடைய நாளில் இறங்கியது. அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் இறங்கியது. எனவே அரஃபா வெள்ளிக்கிழமை, அரஃபாவுடைய மைதானம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய அந்த ஆயத் என்றவுடன் அவன் வாயடைத்து போனான். கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய தினம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தினம். நோன்பு நோட்டிருக்கிறோம். கடந்த 8 தினங்களும் பெரும்பான்மையான அதிகமான நாட்கள் நோட்டவர்களும் இருப்போம், சில தினங்கள் நோட்டிருப்போம். அங்கு விடுபட்டவர்கள் இன்றைய தினம் நாம் நோன்பு நோட்டிருப்போம், நேற்றும் நோட்டிருப்போம். ஏதோ இந்த 9 தினங்களும் நோன்பு நோட்பது சுன்னத்தான ஒரு வழிகாட்டப்பட்ட தினங்கள். அந்த அமைப்பில் அரஃபாவுடைய நோன்புக்குரிய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீசுகளிலே சொன்னார்கள். சாராம்சம் இதுதான், அஹ்தஸிபு இன்தல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனால் மாதியா வஸ்ஸனா அல் பாக்கியா சனத்தன் அமாம வசனத்தன் ஹல்ஃபா. பல்வேறுபட்ட வார்த்தை வந்திருக்கிறது. இப்பொழுது நாம் முடிக்கின்ற இந்த வருடம் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தோடு 1446ஆம் ஆண்டு முடிக்கிறது. இந்த வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். அதே போன்று கண்ணியமானவர்களே சொன்னார்கள், அதற்கு அடுத்த வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்படுகின்ற பாவங்கள், எந்த பாவங்களுக்கு தௌபா, எந்த பாவங்கள் பெரும்பாவங்களோ, எந்த பாவங்கள் மக்களுடைய உரிமைகளோடு சம்பந்தப்படுகிறதோ, எந்த பாவங்களுக்கு நாம் சில நிபந்தனைகளை பேணி தௌபா செய்ய வேண்டுமோ, அது அல்லாத அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட நேரடியாக அல்லாஹ் விரும்பினால் மன்னிக்கின்ற அப்படியான பாவங்கள் தான் என்பது ஏனைய குர்ஆன் ஆயத் ஹதீஸ்களுடைய ஆய்விலே உலமாக்கள் இமாம்கள் நமக்கு முன்வைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. தௌபா செய்ய வேண்டிய பெரும்பாவங்கள் அது தௌபாவின் மூலம் தான் மன்னிக்கப்படும். ஏனைய பாவங்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக அல்லாஹ் விரும்பினால் மன்னிக்கக்கூடிய, விரும்பினால் தண்டிக்கக்கூடிய, அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கின்ற அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அந்த ஹதீஸுக்குரிய விளக்கங்களாக ஹதீஸ் குர்ஆன் ஆயத்துடைய சான்றிலே ஆய்வு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் நம்முடைய 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த அரஃபாவுடைய நோன்பை பரிபூர்ணமாக காரணமாக்கி வைப்பானாக. அன்பானவர்களே, அதே போன்று சில விடயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலே நாம் படிக்க வேண்டும். முக்கியமான பிரதானமான ஒரு விடயங்களை கடந்த காலங்களில் பேசப்பட்டிருக்கும் அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில பண்புகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை நமக்கு தேவை. 2 கண்ணியமானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள் ஏராளம். அல்லாஹ் அவர்களை நாளாந்தம் நம்முடைய நாவால் ஞாபகப்படுத்த வைத்திருக்கிறான். நம்முடைய வாயால் அவருடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அவர்களுக்காக புகழ் பாராட்ட ஏற்பாடு செய்திருக்கிறான். வஜ்ஜஹத் ஓதுகிறோம். அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழ்ந்து ஓதிய வார்த்தைகள் தான் வஜ்ஜஹத்துடைய அந்த வார்த்தைகள். குர்ஆன் ஆயத்திலும் அந்த வார்த்தைகள் வந்திருக்கின்றன. அவ்வளவு முஸ்லிமின் என்று வருகிறது, நான் முதலாவது முஸ்லிம் என்று. நாம் மினல் முஸ்லிமின் என்று ஓதுகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். குர்ஆனில் அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஓதிய அந்த வசனங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வஜ்ஜஹத்தாக, துஆவுல் இஃப்திதாஹாக, தக்பீர் கட்டியவுடன் ஓதுவதற்கு அதை கற்றுத் தந்தார்கள். ஒரு துஆ கேட்டார்கள், வஜஅல்னி லிஸான ஸித்கின் ஃபில் ஆகிரீன். எனக்கு லேட் ஜெனரேஷன், பின்னால் வருகின்ற சந்ததிகளிடம் ஒரு நட்பேரை பெற்றுத்தா. என்னை உள்ளதை உள்ளபடி என்னை பாராட்டி புகழ்கின்ற ஒரு பாக்கியத்தை, நட்பேருள்ளவனாக என்னை வாழ கிருபை செய். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டுதான் நம்மோடு பின்னி பிணைந்ததாக
தொழுகை ஆரம்பித்தவுடன் அவருடைய வார்த்தைகள், தொழுகையை முடிக்கின்ற பொழுது அத்தஹியாத்திலும் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்ற அந்த நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அருள் புரிந்தது போன்று பாக்கியங்களை கொடுத்தது போன்று எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் மாறி பொழிவாயாக, பாக்கியங்களை கொடுப்பாயாக என்று துஆ செய்ய வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அதே போன்று மிஅராஜுடைய பயணத்திலும் நபிமார்கள் ரசூல்மார்களை சந்தித்தார்கள். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் சந்திக்க வைத்தான். பெரும்பாலும் மேலாவானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று, கண்ணியமானே நல்ல மகனே, நல்ல பிள்ளையே, அவருடைய பரம்பரை எல்லா நபிமார்களும் அஹுன் சாலிஹ் என்று வரவேற்றார்கள். நல்ல சகோதரரை வருக ஏனைய சந்தித்த நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல பிள்ளையே, நல்ல மகனே, தன்னுடைய பரம்பரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் ஒரே ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனே என்று வரவேற்று சந்திப்பு நடந்தது, உரையாடல் நடந்தது. கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்தோடு எவ்வளவு நெருங்கிய தொடர்பும் அன்பும் பாசமும் அவர்களுக்கு இருக்கிறது என்றால் சொன்னார்கள், அக்கறை உம்மத்தக மின்னிய சலாம், உங்களுடைய உம்மத்துக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அலைஹிமா அஸ்ஸலாம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அலைஹிமா அஸ்ஸலாம், இருவருக்கும் சலாம் உண்டாகட்டும். சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்தினருக்கு சொல்லுங்கள், சுவர்க்கம் இருக்கிறதே அது ஸய்யிபத்துன் துர்பத்துஹா, அவருடைய நிலம் மண் நல்ல பயிர் பச்சைகள் மரங்கள் நடுவதற்கு பொருத்தமான பூமி, வேண்டிய மரங்கள் முளைக்கும். அது வேற்று நிலங்கள் அதிகமா இருக்கிறது. சுவர்க்கத்திலே வெறுமையான நிலங்கள், வெற்று பூமிகள் அதிகம். உங்களுடைய உம்மத்தினருக்கு சொல்லுங்கள், உலகத்தில் வாழும் காலத்திலேயே சுவர்க்கத்தில் மரங்களை நாட்டிக் கொள்ளுமாறு கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உலகத்திலிருந்து கொண்டு மரம் நாட்டுவது? வமா கிராசுஹா, சுவர்க்கத்தில் நாட்டப்படக்கூடிய மரங்கள் எவை? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு திக்ரும், ஒவ்வொரு தஸ்பீஹும், ஒவ்வொரு வார்த்தையும் சுவர்க்கத்தில் மரம் என்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த திக்ரிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்படுகிறார்கள். நாம் அன்றாடம் செய்கின்ற திக்ர் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு தகவலாக விசேஷமான சொர்க்கத்தில் நாட்டப்படக்கூடிய மரத்துக்கு ஈடான அமலாக நமக்கு சொல்லி அனுப்பிய திக்ராக இருக்கிறது. இந்த நாட்களிலும் அதிகமாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களில் சொல்ல வேண்டிய, மொழிய வேண்டிய திக்ர்களிலே அல்லாஹ்வுக்கு ஒப்பான நாட்கள் இந்த 10 நாட்கள். அதிலே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தினங்களிலே நம்முடைய நாவில் அதிகம் திளைக்க வேண்டிய, நிறைவாக மொழியப்பட வேண்டிய திக்ராக இதை சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்தது கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய கால நிகழ்வுகளிலே நான் சொல்ல வந்த விடயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இமாமா ஆக்கியிருக்கிறார், சிறந்த முன்னுதாரணம் மிக்க தலைவராக. நமக்கு நபியவர்களுடைய மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரப்படி நம்முடைய வாழ்க்கை, நபியுடைய உம்மத்துடைய அமல்கள் அது இணைக்கப்பட்டிருக்கின்றன. அன்பானவர்களே, பிரதானமாக ஒரு சில விடயங்களை, சம்பவங்கள் விரிவாக கேட்டிருப்போம். படிப்பினையை சொல்லி பெருநாளுடைய அமல்கள், உதஹியாவுடைய சில முக்கியமான ஒழுக்கங்களை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். அன்பானவர்களே, மிகப்பெரிய படிப்பினை நெருப்பில் போடப்பட்ட நிகழ்வு சம்பவம் தெரியும். எத்தனை வயதில் போடப்பட்டார்கள் சொல்லும் பொழுதெல்லாம் நினைப்போம் 40, 50, 30. அன்பானவர்களே, பெரும்பாலும் நெருப்பில் போடப்படும் பொழுது வயது 16 அல்லது 17, டீனேஜ். நம்முடைய மாணவர்கள் ஓலவல் எழுதுகின்ற வயது. நம்முடைய ஓலவல் மாணவர்களிடம் அந்த ஈமான் இருக்கிறதா? நம்முடைய ஏலவல் ஸ்டூடெண்டிடம் அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கிறதா? டீனேஜ், ஜொலி பண்ணிக்கொண்டு, என்ஜாய் பண்ணிக்கொண்டு, கண்டபடி வாழ வேண்டும் என்று என்ன ஜொலியாக வாழ நினைக்கின்ற பருவம் தான்
தனக்காக பல மாதங்கள் மூட்டப்படுகின்ற நெருப்பு அந்த ஊரை விட்டு ஒழியவில்லை, ஓடவில்லை, தலைமறைவாகவில்லை. அல்லாஹ் நாடாமல் எனக்கு எந்த தீங்கும் நடக்காது. தனக்கு எதிராக முழு ஊரும் ஒன்று திரண்டிருக்கிறது. நேர்ச்சை வைத்து வைத்து விறகு கொட்டப்படுகிறது. அந்த 16-17 வயது அந்த வாலிபர் அந்த சூழலில் நடப்பாடுகிறார். இவனை நெருப்பில் எரித்து கருக்கி உங்களுடைய தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்று வைராக்கியம் வைத்து பிரகடனம் செய்து பிரபலியப்படுத்தி, ரகசியமாக அல்ல, இப்ராஹிமை எரிப்பதற்காக மூட்டப்படுகின்ற நெருப்பென்று விளம்பரப்படுத்தி அட்வர்டைஸ் பண்ணி அங்கு மூட்டப்படுகிறது. இப்ராஹிம் அவருடைய பாட்டில் அதே ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈமான் என்ன சோதனை என்ன நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். அல்லாஹ் நாடாமல் வேறு யாரும் என்னுடைய உடம்பிலே ஒரு தூசியை கூட வைக்க முடியாது, என்னுடைய உடம்பில் இருந்த ஒரு ரோமத்தை கூட யாராலும் கலட்ட முடியாது என்ற ஈமான் போடப்படுகின்ற நாள். ஒரு மஞ்சள் நீக்கக்கூடிய ஏவனை போன்ற ஒரு கருவியை செய்து சூரத்திலிருந்து புஷ் பண்ணினார்கள். போடப்பட தயாராக இருக்கின்ற பொழுது பெரும்பாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு பொறுப்பான, நீருக்கு பொறுப்பான, வாட்டர் சப்ளை அதுக்கு பொறுப்பான மலக்கோடு வந்து, இப்ராஹிம் ஏதாவது உதவி தேவையா கேட்டார்கள். கூட நீருக்கு பொறுப்பான, மலைக்கு பொறுப்பான மலைக்கை கூட்டிக் கொண்டிருக்கிறேன், அவருடைய கட்டுப்பாடு தான் எல்லாம் கொடுத்திருக்கிறார், மழை பெய்து நெருப்பை அணைக்கவா என்ற கருத்தில் கேட்கின்ற பொழுது கேட்டார்கள், நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி வந்தீர்களா? அல்லாஹ் அனுப்பி வைத்தான், அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று சொல்லவில்லை அவர்கள். நாங்கள் கேட்டு வந்தோம், எங்களுடைய விருப்பப்படி அனுமதி கேட்டு வந்தோம். அல்லாஹ் அனுப்பினால் மறக்க முடியாது அல்லவா? அல்லாஹ்வை அனுப்பினால் அதை மறக்க முடியாது. சொன்னார்கள், அம்மா இலைக்குமா பலா, உங்கள் இருவரின் பக்கம் எனக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது. அம்மா இலா ரப்பி ஃபலி, என்னுடைய இறைவனின் பக்கம் எனக்கு தேவை இருக்கிறது, அவனுடைய ஹெல்ப் எனக்கு தேவை. அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ், இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி மொழிய வேண்டும். எந்த கஷ்டம், எந்த சிரமம், எந்த சவால், எந்த சேலஞ்ச், எந்த மக்களுடைய எதிர்ப்பு எங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டென்ஷனான ஒரு நிலைமை வரும் பொழுது, எங்களுக்கு ஒரு ஹார்டான ஒரு நிலைமை வரும் பொழுது, எங்களுக்கு பாரமான கவலையான ஒரு சேடான ஒரு நிலைமை வரும் பொழுது, கண்ணியமானே ஹஸ்பி அல்லாஹ், யாருடைய ஹெல்ப் முதலாவது முற்படுத்துவதல்ல, யாருக்கும் கால் பண்ணுவதல்ல, யாரிடம் போய் மண்டியிடுவதல்ல, யாரிடம் போய் கெஞ்சுவதல்ல, யாருக்கு முன்னாலும் தலை சொறிவதல்ல, யாருக்கு முன்னாலும் நம்முடைய அடையாளங்களை விட்டுக் கொடுப்பதல்ல. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். என்ன நடந்தது? ஈமானுடைய வார்த்தை. அது 1000 தடவை சொல்லலாம். ஈமான் இல்லாமல் சொன்னால் அதுக்கு எந்த விதமான அது எஃபெக்டும் ஏற்படாது, தாக்கம் ஏற்படாது. ஈமானோட ஒரு தடவை சொன்னாலும் தாக்கம் ஏற்படும். என்ன நடந்தது? மாதக்கணக்காக மூட்டப்பட்ட நெருப்போடு அல்லாஹ் பேசினார். ஓதியோட நெருப்பை நூத்து உதவி செய்தால் புத்திக்கப்படும். நெருப்பு நூத்து விட்டான், போட்ட என்ன பயன்? போட்டால் எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட? நெருப்பை நூந்து விட்டது இல்லை. நெருப்பு அது எரிகிறது, தானாக எரிகிறது, அது பேனாகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் அது பத்த வைக்கவில்லை, எரிக்கவில்லை. அவர் கட்டிய கயிறு எரிந்தது, அதை விட மெல்லிய உருவமும் எரியவில்லை. ஏனார் நெருப்பே நீ குளிராக சொல்வதாக இருந்தால் ஒரு ஏசி ரூம் போன்று, எப்படி ஒரு ஏசி ரூமில் இருக்கின்ற கணக்கான அளவு ஏசி இருக்கும் பொழுது எப்படி சுகமாக இருக்குமோ அப்படியான ஒரு கிளைமேட்டாக மாறு, கூலாக நல்ல ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு கிளைமேட்டாக மாறியது. நெருப்பை நெருப்பாக வைத்து அல்லாஹ் நெருப்புடைய எரிக்கும் தன்மை எடுத்தான். 40 நாட்கள் இருந்தார்கள். பின்னால் கேட்கப்பட்டது, எது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ஜாய் பண்ணிய நாட்கள், நீங்கள் மிக ஜொலியாக சந்தோஷமாக இருந்த நாட்களவை? நெருப்புக்குள் இருந்த 40 நாட்கள். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வகீல், அல்லாஹ் சிறந்த பொறுப்புதாரி, சிறந்த பாதுகாவலன். என்னுடைய விடயங்களை பொறுப்பேற்று நிறைவேற்றி தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த ஈமானிய வார்த்தை நெருப்பின் தன்மையை அல்லாஹ் எடுத்து விட்டார். குழந்தை அறுக்க சொன்ன சம்பவம், கத்தியை கூறாக்கித்தான் எடுத்தார்கள், கூர்மையாகி தீட்டித்தான் எடுத்தார்கள். நெருப்புக்கு எரிக்கும் சக்தி எடுத்தான், கத்தியில் இருந்த அறுக்கும் சக்தி எல்லாம் எடுத்தான். கத்தி அறுபடவில்லை. அது கண்ணியமானே, அல்லாஹ்வுடைய உண்மையான கட்டளையை நிறைவேற்ற உண்மையாக தயாராகிய பொழுது அல்லாஹ்வுடைய நோக்கம் அறுப்பதல்ல, அறுக்க தயாராகிறாரா என்பதுதான் அல்லாஹ் சோதித்தது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் புத்தியை போடாமல், தீனுக்கு முன்னால்
தன்னுடைய பகுத்தறிவை பாவிக்காமல், தீனுக்கு முன்னால் இமோஷனலை பாவிக்காமல், தன்னுடைய ஃபீலிங்கை பாவிக்காமல், அல்லாஹ் நீண்ட நாட்களுக்கு பின்னால் கொடுத்த குழந்தை, 86 வயதுக்கு பின்னால் கொடுத்த குழந்தை கேட்டிருக்கலாம். அல்லாஹ்விடம் அல்லாஹ் நீண்ட நாட்களுக்கு பிறகு இவ்வளவு துவா கேட்டு நீண்ட நான் காத்து ஏங்கி கிடைத்த குழந்தை, இதற்கு பதிலாக ஒரு 10 ஒட்டகத்தை அறுக்கவா, ஒரு 100 ஆட்டை அறுக்கவா, அல்லது வேறு பிராணிகளை மாட்டை அறுக்கவா என்று கேட்கவில்லை, கேட்க நினைக்கவும் இல்லை. அன்பானவர்களே, அறுக்க தயாராகினார்கள். சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்ததை அருங்கள், அதை அல்லாஹ் எங்களுக்கு குர்பானியுடைய அமலாக தந்திருக்கிறான். ஷாக்கிர் அல்லியா நோமி நியாமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சம்பவத்தோடு இணைக்கிறேன். பல கட்டங்கள் நன்றி உள்ள வாழ்க்கை, சுக்ருடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய நியாமத்திற்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அதிகாரி லைட் சக்கர்த்தும் அஸீதன்னக்கும், அதிகமாக நான் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு விஸ்தரிப்போம், அதிகப்படுத்துவோம், அதை கூட்டிக் கொடுப்போம். 86 வயதுக்கு முதல் குழந்தை கிடைத்தது ஹாஜா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. முதல் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை. அன்பானவர்களே, நன்றி செலுத்தினார்கள். நீண்ட வயதுக்கு பின்னால் வயோதிப காலத்திலே இஸ்மாயிலை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சாரா அலைஹிஸ்ஸலாம் வயோதிப பெண்மணி, அவர்களுக்கு குழந்தையை பற்றி நன்மாராய சொல்லும் பொழுது ஒரு வகையான அது இப்படியான ஒரு வயதாளிக்கு கிடைக்குமா என்றெல்லாம் கேட்டவர்கள். அவர்கள் ஒரு வகையாக முகத்தை அந்த வெட்க கூச்சத்தால் தெரித்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆனில் வருகிற ஆயத், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். எனக்கு வயோதிப துஆவை பாருங்கள், வயோதிப பருவத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் நன்கொடையாக கிஃப்டாக தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நன்றி செலுத்துகிறார்கள். லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். ஹாஜா அலைஹிஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாத்துடைய வஃபாத்துக்கு பிறகு இன்னும் ஒரு மனைவியை முடித்தார்கள். இன்னும் ஒரு கிதாபில் பார்த்தேன், இன்னும் 2 மனைவிமார்கள், மொத்தம் 4 மனைவிமார்கள். அந்த மூன்றாவது முடித்த மனைவிக்கு 7 குழந்தைகள். அன்பானுடைய முதல் குழந்தையே வயோதிப பருவத்தில் தாமதித்து நியாமத்துக்கு நன்றி செலுத்தினார்கள். அதற்கு பின்னால் இன்னும் 6, 7, 8 குழந்தைகளை கொடுத்தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் உட்பட. மொத்தம் 9. இன்னும் ஒரு கிதாபில் பார்த்தபடி 10 குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான் நியாமத்துக்கு நன்றி செலுத்தி. ஒரு இம்பாசிபிளான அசாத்தியமான ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ் அதை பாசிபிள் ஆக்கினான், அதை சாத்தியமாக்கினான், அதை நிறைவேற்றி கொடுத்தான். நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனிலே பாசிட்டிவான ரிசல்ட்டை அல்லாஹ் வெளியாக்கினான். அல்லாஹ் சக்தி உள்ளவன். நியாமத்திற்கு நன்றி செலுத்தினார்கள், சோதனைகளிலே வெற்றி பெற்றார்கள். ஷாக்கிர் அலியா நோமி இஜிதபா, அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் ரப்போபி கலிமாத்தின் பல விடயங்களை கொண்டு, சின்ன வயதிலிருந்து சோதனை தான், அவர்களுடைய சிறு வயதிலிருந்து சோதனை, வாலிப பருவம் சோதனை, தந்தையாக சோதனை, அதுக்கு பின்னால் கண்ணியமாலே இறுதி காலத்திலே வயோதிப பருவத்தில் ஏராளமான சோதனைகளை அனுபவித்தார்கள். அப்படி இருந்தும் எல்லாவற்றிலும் சவாலோடு முகம் கொடுத்தார்கள், ஈமானோடு முகம் கொடுத்தார்கள். அந்த சவால்களை வெற்றி கொண்டார்கள், சோதனைகளிலே சித்தி அடைந்தார்கள். அல்லாஹ் இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டாக இமாம் பட்டம் கொடுத்தான் அல்லாஹ். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, முழு மனித சமுதாயத்துக்கும் உங்களை நாம் முன்னுதாரணமாக, ஒரு ரோல் மாடலாக, தலைவராக, ஒரு லீடராக ஆக்குகிறோம். சோதனைகளுடைய வெற்றிக்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்தார். சுருக்கம், நான் ஒரு சில விடயங்களை தான் முன்வைத்தேன், பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, இன்னும் பேசப்படும், அதிகமாக படிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை படிப்பினர் பேரே இப்ராஹிம். அந்த வார்த்தையை கருத்து அபுன் ரஹீம், அரபியிலே இப்ரானி பாசையிலே அபுன் ரஹீம் என்ற அரபி சொல்தான் இப்ராஹிம் என்று வந்திருக்கிறது. ஒரு வார்த்தை, ராஹிம் ஒரு வார்த்தை. இப்ராஹிம் பாசமுள்ள தந்தை, இரக்கமுள்ள தந்தை. தாய் தந்தையிடம் பிள்ளைகளை பற்றி இரக்கம் இருக்க வேண்டும் என்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை பெயரே ஒரு அர்த்தமாக இருக்கிறது. சின்ன குழந்தையுடைய ஜனாசாவிலே ஓதுகின்ற துவாவில் ஒரு வசனம் தான், இப்ராஹிம், இவரை, இந்த குழந்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்பில் ஆக்கி வைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு சந்திக்கும் பொழுதும் கூட சிறு வயதில் மௌத்தாகிய குழந்தைகளோடு தான் கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தார்கள். சின்ன குழந்தைகளோடு அழகாக இரக்கமாக விளையாடி கொண்டிருக்கின்ற நிலைமையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். சின்ன குழந்தையில் மரணிக்கின்ற அந்த குழந்தைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்பில் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பல சிறப்புகளுக்குரிய ஒரு புனிதருடைய, ஒரு மாமனிதருடைய வரலாற்றை, அவருடைய குடும்ப வரலாற்றை
நமக்கு எடுத்துக்காட்டுவதுதான் ஹஜ்ஜுடைய அமல். ஹஜ்ஜுக்காக வேண்டிய நியத்தை உண்மையாக வைப்போம். பாக்கியம் கிடைக்காதவர்கள் ஆள் மனதில் உண்மையான நியத்தை வைப்போம், பாடுபடுவோம். வீண் விரயங்களை கட்டுப்படுத்தி பணங்கள் சேர்ப்போம். ஆடம்பரங்களை குறைத்து ஹஜ்ஜுக்காக பணம் சேர்ப்போம். கனிமலை 3, 4, 5, 4, 4, 80, 5.5 லட்சம் கொடுத்து ஐபோன் வாங்குவது அல்ல புத்திசாலித்தனம். 4, 5 லட்சம் செலவழித்து ஒரு உம்ராவை செய்வது புத்திசாலித்தனம். வசதிக்கு ஏற்றவாறு வாகனம் பாவிப்போம். 50 லட்சம் கையில் இருக்கிறது, 5 கோடியுடைய வாகனத்தை டார்கெட் பண்ணுவது அல்ல புத்திசாலித்தனம். கனிமலை அதிலே வாகனத்தை உள்ளபடி வாங்கிவிட்டு ஆடம்பர செலவுகள், தேவையில்லாத செலவுகளை கண்ணியமானே ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நாங்கள் கொஞ்சம் சேமித்து முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் உதவி செய்வார். ஒரு உறுதியான வரலாற்று தகவலை பார்த்தோம். உறுதியான ஒரு பத்திரிகை பகுதியிலே 1980 பெரும்பாலும் 86 ஒரு காலத்தில் 86ஆம் ஆண்டிலிருந்து பெரும்பாலும் ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு தாய் அந்த 86 84ஆம் ஆண்டிலிருந்து பணம் சேர்த்திருக்கிறார். ஹஜ்ஜுக்காக தான் சேர்த்த பணத்தால் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார். நம்ம நாட்டில் நாளாந்தம் 1000 ரூபாய் 500 ரூபாய் அந்த காலத்தில் ஒரு நாள் கூலி 500 1000 ரூபாய் காலத்திலே ஒரு எனக்கு நபரை தெரியும், ஊரும் தெரியும், படிப்பினைக்கு சொல்ல வேண்டும், அன்பானவரை சாதிக்கலாம், நீயே தொன்மையாக இருந்தால் நல்லா அனுப்புவான். ஒரு கோச்சி வேலை செய்யக்கூடியவர், ஒரு குக். அன்பானவர்கள், ஒரு நாளைக்கு 15-20 சம்பாதிக்கிற குக் அல்ல. ஒரு நாளைக்கு அந்த காலத்திலே ஒரு நாள் சம்பளம் 500 700 800 சம்பாதிக்கக்கூடிய காலத்திலே கணவனும் மனைவியும் ஒரு பெரிய ஒரு குடத்திலே, ஒரு சில்வர் குடம் அல்லது ஒரு செம்பு குடத்துக்குள்ளே அவர்கள் பணம் சேர்க்க ஆரம்பித்தார்கள். சேர்த்து குடம் நிறைகிறது. குடம் நிறைந்தவுடன் கொட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு கொட்டினால் அந்த காலத்திலே 2 பேருக்கும் சொந்த செலவுகளோடு ஹஜ்ஜுடைய அமௌண்ட் 8 லட்சம் தான். 7 லட்சம் 6.25 ஹஜ்ஜுடைய 2 பேருடைய 3.5 லட்சம் ஒருவருக்கு மேக்சிமம் செலவழிக்கின்ற காலம். கேட்டு பார்த்தால் 5 லட்சம் இருக்கிறது. 5 லட்சம் ஒரு 5 லட்சம் போட்டார்கள். அல்லாஹ் பரக்கத்து செய்தானா அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இவ்வளவு காலம் சேர்த்து 3 லட்சம் குறைகிறது, 2 லட்சம் தான் குறைகிறது. செலவுக்கும் சேர்த்து இன்னும் ஒரு 3 லட்சத்தை பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்தார்கள், மிஸ்ரா பண்ணினார்கள். தாயும் தந்தையும் ஹஜ்ஜுக்காக குடத்தில் பணம் சேர்த்தார்கள். நாங்கள் இந்த முறை அனுப்ப வேண்டும் என்று பிள்ளைகள் எல்லாம் ஷேரை பங்கை போட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு கோக்கி வேலை செய்வோர் நாளந்து 500 700 800 ரூபாய்க்கு கூலி தொழில் செய்கின்றவருடைய நீயத் உண்மையாக இருந்தது. அல்லாஹ் அதுக்கு ஒரு முயற்சியை செய்தார்கள். ஹலாலான பணத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்தார். ஹஜ் என்பது ஒரு பாக்கியம். அதை உள்ளத்தில் ஒரு வைராக்கியமாக வைப்போம். அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை தருவான் என்று துவா கேட்டு வருவோம். இன்றைய நாள் துவாவுடைய நாள், அதிகமாக துவா ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய நாள். நோன்பாளிகளாக இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள் யார் யாருக்கெல்லாம் இதுவரை கிடைக்கவில்லையோ எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பம் சகிதம் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தருவானாக. அடுத்த விடயம், அன்பானவர்களே, உபஹையா பேசப்பட்டிருக்கும், விரிவாக பேசவில்லை. இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இதுவரைக்கும் நியத்து வைக்காதவர்கள் இன்று நாளை எனக்கு பணம் கிடைத்தால் தாராளமாக கொடுக்கலாம். கருநாளைக்கு பிறகும் கொடுக்கலாம். ஐயாவும் தஷ்ரீக்குடைய நாள் கடைசி நாளும் ஐயா கொடுக்கலாம். தவறாமலை கொள்ளக்கூடாது. பிறகு கண்ட பிறகு நியத்து வைக்கக்கூடாது என்பதல்ல. வசதி உள்ளவர்கள் அந்த நேரத்தில் நியத்து வைத்தோம். பிறகு 13 அன்று உதாரணமாக சொல்கிறேன், சனிக்கிழமை பெருநாள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் மாலை அசர் வரைக்கும் எங்களுக்கு, அதாவது சூரியன் மறையும் வரைக்கும் எங்களுக்கு அறுக்கக்கூடிய நேரம். அசர் லுகரைக்குத்தான் பணம் கிடைக்கிறது. பொருத்தமான விலைக்கு ஒரு ஆடு கிடைக்கிறது, அது மாடு கிடைக்கிறது. உடனே நியத்து வைத்து குர்பான் கொடுக்கலாம். சரியா விலை கொள்ள வேண்டும். நாள் அந்த 13ஆம் நாள் சூரியன் மறையும் வரைக்கும் கண்ணியமானவர்களே, தக்பீர் அசர் தொழுகை, பொதுவான தக்பீர் அசர் தொழுகை மாஞ்சமாத் முடிந்தவுடன் சொல்கின்ற தக்பீரோடு முடியும். மகரிபுக்கு பின்னால் தக்பீர் கிடையாது. சூரியன் மறையும் வரைக்கும் தக்பீருடைய நாள் பிறை 13 நம்முடைய கணக்குப்படி செவ்வாய்க்கிழமை மாலை வரைக்கும். எனவே இன்னும் முயற்சி செய்யலாம். ஒரு 20,000 குறைகிறது, 10,000 குறைகிறது, 5,000 குறைகிறது, ஒரு 30,000 குறைகிறது. ஆனால் எங்க எனக்கு வர வேண்டிய பணங்கள் வருகிறது, அல்லது கொஞ்சம் ஒரு கிழமையில் வர வேண்டிய பணம் இருக்கிறது, உறுதியாக வர வேண்டிய பணம் நமக்கு நம்பிக்கையான இடத்தில் உறுதியாக கொடுக்க முடியும் என்றால் பேலன்ஸை முடிப்பதற்கு கண்ணியமான சில இமாம்கள் இருக்கிறார்கள். முழுமையாக கடன் பட்டு வாங்குவதல்ல,
சில சிறிய தொகைகள் குறையும் பொழுதோ அதை நிறைவு செய்வதற்காக நாம் உறுதியாக கொடுக்க முடியும் என்றிருந்தால் அந்த கடனை பெற்ற அவருடைய அமலை பூர்த்தி செய்யலாம். ஆனால் வாழ்க்கையுடைய ஏனைய குடும்பத்துடைய தேவைகள் போக மேலதிகமாக பணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முடிக்கும் நன்மை. இரத்தச்சொட்டு கீழவள முன்னால் அல்லாவிடத்தில் அந்தஸ்தை பெற்று தருகிறது. இரத்தம் குங்கும நிறத்தால் அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். கஸ்தூரி வாடையாக மாற்றுகிறான். கண்ணியமானவர்களே, அந்த மிருகத்துடைய கழிவுகள் எல்லாம் மீசானில் நிறுக்கப்படும். அந்த மிருகத்துடைய உரோமங்கள், முடிகள், நாம் உணவுக்கு எடுக்காத கழிவுகள் கூட நாம் வீசி விடுவோம். ஆனால் அது கூட நம்முடைய மீசானுக்கு வரும். உன்னதமான அமல். கண்ணியமலை 3ஆக பிரிப்போம். நமக்கு ஒரு பங்கு எடுக்கலாம். மேக்சிமம் 3 பங்கு 1/3 நமக்கு எடுக்கலாம். நாம் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற நம்முடைய நெருங்கிய குடும்பத்தார்கள், இன்னும் ஒரு பங்கு ஏழைகள் எளியவர்களுக்கு செய்ய வேண்டும். 3வது ஒரு பங்கு நண்பர்கள், பக்கத்து வீட்டார்கள், சூரத்து சொந்தக்காரர்கள், ஏனைய முஸ்லிம் சகோதரர்கள், அதில் வசதி உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த 3 ஒரு பங்காக பொதுவாக இருக்கின்ற பங்கிலே வசதி உள்ளவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்கலாம். இன்னும் ஒரு 3 ஒரு பங்கு ஏழைகள், அனாதைகள், விதவைகள், வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடியது. இதை விலகிக் கொள்ளுங்கள். ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கும், பிரமத சகோதரர்களை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எதிலிருந்து கொடுக்கலாம்? உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் எடுத்த பங்கிலிருந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம். தெளிவாக விலகிக் கொள்ளுங்கள். இதை கேட்டு கேட்டு அதை ஒவ்வொரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ள தவறல்ல. நம்முடைய பங்காக நேரடியாக போடக்கூடாது. நம்முடைய வீட்டுக்கு நாம் எடுக்கிறோமே நம்முடைய பங்கு, அந்த பங்கு நம்முடைய வீட்டுக்கு நமக்கு சொந்தமாகிறது. அதுக்கு பின்னர் நம்முடைய பங்கிலிருந்து செகண்ட் ஹேண்டாக, 2ஆம் கையாக பக்கத்து வீடு, பிற மத சகோதரருடைய வீடு, அதே நண்பர்கள் இருப்பார்கள், வியாபாரிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பான நியத்திலே நம்முடைய பங்கிலிருந்து ஒரு ஹதியாவான மாமிசமாக அவர்களை கொடுக்கலாம் என்பதையும் நீங்கள் தெளிவாக விலகிக் கொள்ளுங்கள். மேலதிக விளக்கங்களை உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மிருக உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள். அறுக்கின்றவர்கள் கண்ணியமானவர்களே இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய அடையாளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீணான பேச்சுக்கள் பேசிக்கொண்டு, பாட்டுக்களை போட்டுக்கொண்டு குர்பானுடைய வேலைகள் செய்யக்கூடாது. அவர்கள் நேரத்தை சொல்ல வேண்டும். தொழுகைகளை பாலாக்கி கொண்டு நாம் அறுக்க குட்விட்டால் இஸ்லாத்துடைய அடையாளம் இல்லாதவர்கள், தீய பாவனை உள்ளவர்கள், அவர்கள் அதையும் பாவித்துக் கொள்கிறார்கள். குர்பானுடைய வேலை செய்ய என்றால் கறந்த பாலை நஞ்சை கறப்பது போன்று நம்முடைய குர்பானுடைய அமலை வீணாக்குகிறோம், பாலாக்குகிறோம். மிருக உரிமைகள் பெறப்பட வேண்டும். ஒன்று பார்த்துக் கொண்டிருக்கும் போது இன்னொன்று அறுக்கக்கூடாது. விசாலமான இடமாக இருக்க வேண்டும், மறைவாக இருக்க வேண்டும். ஒரு அறுத்துக் கொண்டிருந்தார், ஒரு மிருகம் அப்படி பார்த்து அப்படி மிரண்டு கொண்டிருக்கிறது. 2 தடவை கொள்கிறார் என்ற நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறுக்க முன்னால் இன்னும் ஒன்றை அறுக்கும் பொழுது இது பார்க்கிறதே, அது பார்க்கும் பொழுதே அதுக்கு உயிரோடு சாவு, அதனுடைய மூத்தை உணர்கிறது. 2 தடவை நீ கொள்ளுகிறாய் எச்சரித்தார்கள். தீனி போட வேண்டும். லட்சக்கணக்கை கொடுத்து 3.5, 4, 2, 2 லட்சம், 1.5 லட்சம் கொடுத்து மாடு வாங்குகிறோம். புல்லு போடுவதற்கு 100கணக்கான ரூபாய் செலவழித்து பஞ்சப்படுகிறோம். கொஞ்சம் புல்லை போட்டு 2-3 மாடுகளை விட்டிருக்கிறோம். சிலர்கள் எல்லோரும் அல்ல, குறுகிய கட்டையான கையில் கட்டி வைத்திருக்கிறோம். புல்லை கூட நிலத்திலே தின்ன முடியாத அளவு. மிருக உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள். ஒரு ஒட்டகம் அழுது கொண்டு அந்த நபியோட முறையிட்டது. கேட்ட என்ன சொன்னார்? அந்த ஒட்டகம் பேசியது, இந்த என்னுடைய எஜமான் நல்ல கடுமையாக வேலை வாங்குகிறான், ஹார்ட் பேக் வாங்குகிறான், ஆனால் எனக்கு தீனி போடுவதில்லை. உடனே எல்லோரையும் கூப்பிட்டு அழைத்து, யார் இந்த ஒட்டகத்துடைய உரிமையான? வந்தார் ஒரு அன்சாரி சஹாபி, அன்சாரி வாலிபர். என்னப்பா நீ வேலை வாங்குகிறாயாம், சரியா தீனி போடுவதில்லையாம்? அன்பானவர்களே, வேலை வாங்குகின்ற ஒட்டகத்துக்கு தீனி போடாதற்கு நபியர்கள் எச்சரித்தார்கள் என்றால் சொன்னார்கள், இந்த வாய் பேச முடியாது. வாய் பேச அதுக்கண்டு பாசை இருக்கிறது, நம்முடைய பாசையில் பேசாது. அந்த வாய் பேச முடியாத அந்த மிருகங்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வாலிபரை எச்சரித்தார்கள். வேலை செய்கின்ற ஒட்டகத்துக்கு தீனி கொடுக்காமல் இருப்பதை பிழை என்றால் ஒரு இபாதத்துக்காக குர்பானாக கொடுக்கப்படுகின்ற பிராணிகளை அரைகுறை பசியோடு போடுவது அந்த குர்பானியுடைய நன்மையில் குறைபாட்டையும் அதில் இருக்கின்ற நன்மைகளுடைய பரிபூர்ண தன்மையை குறைக்கும் என்பதை இதை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று கண்ணியமான சுத்த விஷயங்களை பேணிக் கொள்ளுங்கள், சுகாதார ஒழுக்கங்களை பேணிக் கொள்ளுங்கள். கழிவுகளை அங்கமிங்கும் கொட்டுவது, அங்கமிங்கும் போடுவது, பொதுவான கழிவு கொட்டப்படக்கூடிய இடமன்றி பொதுவான இடங்களிலே போட்டு வைப்பது, நம்முடைய இஸ்லாத்துக்கு அவப்பேறப்படுகின்ற விடயங்களை முழுமையாக தவிர்த்து கொள்வோம். இறுதியாக கண்ணியமானவர்களே, நாளை பெருநாள் கொண்டாட இருக்கிறோம். அதிகமா தக்பீரிலே கழிக்க வேண்டிய காலம் என்று ஃபஜ்ரிலிருந்து தக்பீர் ஆரம்பித்திருக்கு. தனிப்பட்ட முறையில் தக்பீர்கள் சொல்லுங்கள். தொழுகைக்கு பின்னால் பொதுவாக சொல்லப்படும் எல்லா ஓய்வு நேரங்களில் தக்பீர், பிரயாணம் செய்யும் தக்பீர், பெண்கள் வீட்டில் வேலை செய்யும் தக்பீர், எல்லா கட்சியில் உட்கார்ந்து கொண்டு வேலை இல்லாத பொழுது தக்பீர், மனதால் தக்பீர் சொல்லிக் கொண்டே இருங்கள். பெருநாளை கொண்டாடுவோம். இறுதியான சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய பெருநாள்கள் கொண்டாடப்பட வேண்டும். தொழுகை, சாப்பாடு,
பயணங்கள் மாத்திரமல்ல, செலிப்ரேட் பண்ண வேண்டும். அனுமதிக்கப்பட்ட கொண்டாட்டங்கள் தேவை. என்ன அடையாளம் இருக்கிறது நம்முடைய பெருநாளிலே? நம்முடைய பெருநாளைக்கு என்ன அடையாளம் விளங்குகிறது? குறைந்த கண்ணியமான சிறுவர்களை வைத்து வீட்டிலே பிள்ளைகளுக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும். ஒரு ஈத் முபாரக் பெனரையாவது செய்யுங்கள், ஆடம்பரம் இல்லாமல். எத்தனை விடயங்கள் செய்கிறோமே. பிசினஸுக்கு எத்தனை பேனர்கள், எத்தனை போஸ்டர்கள், எத்தனை அட்வர்டைஸ்கள், எத்தனை கட் அவுட்டுகள். நம்முடைய பெருநாளை கொண்டாடுவோம். அவர்களை கொண்டாடினார்கள். ஆடம்பரம் இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஈத் முபாரக், ஈத் முபாரக் இப்படியான பேனர்களை கொண்டு பிள்ளைகளை செய்வது, என்ன வரைவது, அதற்குரிய ரெடிமேடுகளை வாங்கி கொடுப்பது, கனிமலை அதை கொழுகுவோம். வீண் வரையம் இல்லாமல் அதிகமான மின்சாரங்கள் செலவாகாத சாதாரண எவ்வளவு செலவழிக்கிறோம். ஒரு லைட்டை நாங்கள் போடுவோம், அனுமதிக்கப்பட்ட முறைப்படி ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன் நாம் மாத்திரம் ஒளிந்து மறைந்து திரைமறைவில் பெருநாள் கொண்டாடுகிறோம்? நமக்கு சுதந்திரம் இல்லையா? கொண்டாடுவோம், நல்ல சந்தோஷமாக கொண்டாடுவோம். 2 நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். பெருநாள் தினம் ஆயிஷா வீட்டுக்கு அபூபக்கர் வருகிறார்கள். 2 சிறுமிகள் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டல்ல, சினிமா பாட்டு அல்ல, மியூசிக் அல்ல, அனுமதிக்கப்படாத பாட்டல்ல. கசீதாக்களை போடுவோம், இசை இல்லாத கசீதாக்களை ஒளிபரப்போம், மற்றொரு டிஸ்டர்ப் இல்லாமல், இரவு நேரங்கள் இல்லாமல். பெருநாள் தினத்தன்று கண்ணியமானே அதிகமாக வீடு இருட்டாக கூடாது. தூங்குகின்ற நான் அல்ல, கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டிய ஓய்வெடுப்போம். தூங்கி மாலை எழுந்தவுடன் எப்படி பயணம் போகின்ற நாள் அல்ல, சந்தோஷமாக இருக்க வேண்டும். விளையாட்டுகள் தேவை. பாட்டு பாடிக்கொண்டு முன்னைய கால வரலாறுகளை, உண்மையான வரலாறுகளை பாடுகிறார்கள். அபூபக்கர் வந்தவுடன் நபியவர்கள் அப்படி படுக்கையிலே படுத்துக் கொண்டு அதட்டினார்களே, என்ன இது நபியுடைய வீட்டிலே பாட்டு சத்தம், பாட்டு அனுமதிக்கப்படாத அப்படியானது. அவர்கள் அதை தவறாக நினைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெட்ஷீட்டை முகத்தை திறந்து அபூபக்கர் சிறுமிகளை பாடவிடுங்கள், கண்டினியூ பண்ணட்டும், பாடவிடுங்கள். ஏன் தெரியுமா? இது எங்களுடைய பெருநாள் தினம், சந்தோஷமா இருக்க வேண்டும். யூதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய மார்க்கத்திலும் நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்ல என்ஜாய் பண்ணுகின்ற ஹலாலான அனுமதிக்கப்பட்ட முறையிலே சந்தோஷம் அனுபவிக்கின்ற சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை யூதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய மார்க்கத்தை குறையாக பார்க்க கூடாது என்றார்கள். இன்னும் ஒரு பெருநாள் தினத்திலே அவரது உற்சவம் நடக்கிறது. அவரது உற்சவ நாம் செய்கிறோமா? அவரது உற்சவம் செய்கிறோமா? நாம் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை செய்வோம். நம்முடைய எல்லா உற்சவையும் டிவைஸிலே தான், எல்லா விளையாட்டுகளும் போனிலே, லேப்டாப்பிலே, பிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. என்ன பெருநாள் இது? அவரது உற்சவ ஏற்பாடு செய்வோம். ஃபேமிலி குடும்ப ரீதியாக ஏற்பாடு, ஸ்போர்ட் மீட் ஏற்பாடு செய்வோம். உங்களுடைய குடும்ப சிறுவர்களுக்கு ஆண் பெண்கள் வயது வந்தவர்கள் கலந்து ஹராம்கள் நடக்காமல் அதையும் பாதுகாத்துக் கொள்வோம். ஒழுக்கங்களை பண்ணி சிறுவர் சிறுமியர்களுக்கு ஒரு ஸ்போர்ட் மீட் ஏற்பாடு செய்வோம். அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை விளையாடுவது, ஒரு பிரைஸ் கிவிங் ஏற்பாடு செய்வோம். ஊர்வாரியாக, அல்ல வாரியாக, குடும்ப ரீதியாக அவரது உற்சவம் செய்வோம். நபியவர்களுடைய மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் அவரது உற்சவம் நடந்தது, ஸ்போர்ட் மீட் நடந்தது, ட்ரெடிஷனான விளையாட்டு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு பார்வையாளராக கலந்து கொண்டார்கள். ஆர்கனைசரும் அவர்கள் தான். நேரத்துக்கு தொழுகை, கலப்பில்லை, ஆண் பெண் கலப்பில்லை, மியூசிக் இல்லை, பாடல் இல்லை, ஹராம்கள் இல்லை, அமளி பாகத்துக்கு தடையில்லை, நேரத்துக்கு தொழுகை, இவைகளை பேணிக் கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை கண்ணியமான விளையாடி பெருநாளை கொண்டாடுவோம் என்ற சிந்தனை முன்வைத்து உறவினர்களை, ஏழைகள், அனாதைகளை கவனித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து எதிர்வருகின்ற நாளை கொண்டாட இருக்கும் பெருநாளை அல்லாஹ் விரும்புகின்றபடி உண்மையான முறையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, எல்லா விடயங்களையும் உன்னுடைய திருப்தியோடு செய்வதை கிருபை செய்வாயாக, உன்னுடைய நம்பிக்கையை தருவாயாக, உனக்கு நன்றி செலுத்தும் பக்குவத்தை தருவாயாக, சில ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யார் யார் நம்முடைய குடும்பங்களிலிருந்து, ஊர்களிலிருந்து, நாடுகளிலிருந்தும் முழு உலகத்திலிருந்தும் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜுகளை ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய துவாக்களில் எங்களுக்கு பங்கு தருவாயாக. அவர்கள் செய்த இஸ்திக்ஃபார்களில் எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக. அவர்கள் அனைத்து விடயங்களை உதவியாக இருப்பாயாக. அத்தவுகளை விட்டு பாதுகாப்பாயாக. பிரயாணங்களை இலேசாக்கி கொடுப்பாயாக. எல்லா விதங்களையும் நிம்மதியாக்கி கொடுப்பாயாக. அவருடைய ஒவ்வொரு கண்ணீர் மூலம் உலகத்துடைய ஒற்றுமைக்கும் ஐக்கியத்தை காரணமாக்குவாயாக. அந்த ஒன்று கூடல் மூலம் முஸ்லிம்கள் நடக்கின்ற அநியாயங்களுக்கு விடுதலை கொடுப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீன் நடக்கின்ற அநியாயத்தை விடுவிப்பாயாக. அந்த அநியாயத்தை விடுதலை கொடுப்பாயாக. அநியாயக்காரர்களை அடக்குவாயாக.
அநியாயக்காரன் அடங்காவிட்டால் நீ அடக்க வேண்டிய முறையில் அடக்குவாயாக, தண்டிக்க வேண்டிய முறைப்படி தண்டிப்பாயாக. இதைவிட பெரிய அநியாயக்காரர்கள், பெரிய அராஜகர்கள் அடக்கி இருக்கிறாயா அல்லாஹ். அந்த யூதர்களை, அந்த அத்துமீறக்கூடிய அநியாயக்காரர்களை அவர்களை அந்த ஊரிலிருந்து துரத்தி அடிப்பாயாக. முழுமையாக முஸ்லிம்களுக்குரிய ஊராக பலஸ்தீனை சூழ உள்ள ஊர்களை மாக்கி கொடுப்பாயாக. நல்ல பெருநாளின் மூலம் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. எல்லா விதமான சேவையை நிறைவேற்றி கொடுப்பாயாக. நோய்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. வியாபாரத்திலே குறைபாடு உள்ளவர்களுக்கு நல்ல ஹலாலான வியாபாரங்களை தருவாயாக. நல்ல வருமானங்களை தருவாயாக. வருமானங்களிலே பரக்கத்தை செய்வாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. நோயற்ற வாழ்க்கையை தருவாயாக. நெருக்கடிகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. மனை மக்கள் மூலம் கண்குளிச்சியை தருவாயாக. அதே போன்ற நல்ல பெற்றோர்களை எங்களை ஆக்குவாயாக. பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகள் ஆக்குவாயாக. முஸ்லிம்களோடு நல்ல பிரஜைகள் ஆக்குவாயாக. எல்லா விதமான அமல்களையும் உன்னுடைய திருப்தியை நாடி செய்து உன்னுடைய சுவர்க்கத்தை அடைய கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக.